ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்துருச்சு கைஸ். ப்ரோமோ 2ல வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் உள்ள வர போறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை தீபக் வாசிக்கிறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே ஷாக்கிங் ஆகுறாங்க. இதில் நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ். அதாவது காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சௌந்தர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து அடுத்த ஒரு கண்டென்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சௌந்தர்யா பேசும்போது சொல்லியிருக்காங்க, எனக்கு பிஆர் டீம் இருக்கு. ஆமா, எனக்கு பிஆர் டீம் இருக்கு. அது மக்கள் தான். என்னதான் பிஆர் டீமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சா மட்டுமே தான் ஓட் போட முடியும். கரெக்டா சொன்னாங்க. கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். வெரி குட், சூப்பர். இதுதான் சௌந்தர்யா. சரிங்களா? சூப்பரா ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. உண்மைதானே கைஸ்? என்னதான் மக்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சா மட்டுமே தானே ஓட்டு போட முடியும். அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிஆர் டீம் இருக்கத்தான் செய்யுது. யாருக்கு இல்லாமலாம் இல்லை. சரியா? இனிமே ஜாக்லின்லாம் உத்தமி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மெல்லாம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட காது குத்துறீங்க? பவித்ராக்கெல்லாம் பிஆர் டீமே இல்லையாமா. டேய், நீங்க பிக் பாஸ்குள்ள வரும்போதே பிஆர் டீம்லாம் செட் பண்ணிட்டு தான்டா வருவீங்க. சரியா? சும்மா ஓவரா சீனை போடாதீங்க மக்கள்கிட்ட. ரொம்ப ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் என்னமோ ஒழுக்கமானவர்கள் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வர்றாங்களாமா. நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். உள்ள இருக்கிற இந்த 7 பக்கிகளை வச்சு இந்த சீசனை முடிச்சு தொலைங்கடான்னு. இந்த வைல்டு கார்டை விட்டு ஏன்டா எங்க ஆவிய வாங்குறீங்க? சௌந்தர்யாலாம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உண்மைதான், ஷாக் ஆகத்தான் செய்வாங்க. ஏன்னா சௌந்தர்யாவை அங்க யாருக்குமே பிடிக்காது. உண்மை, இதைத்தான் நடக்க போகுது. ஏன்னா உள்ள இருக்கிற 7 பேத்துக்கு சௌந்தர்யாவை சுத்தமா பிடிக்காது. சரியா? இனி வெளியே வர பக்கிய உள்ள வருது பாருங்க, அந்த பக்கிய யாருக்குமே சௌந்தர்யாவை பிடிக்காது. அப்ப ஆக மொத்தத்துல சௌந்தர்யாவை வச்சு செய்ய போறாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோலயே நான் பேசியிருந்தேன் இதை. நீ என்னத்தை கிழிக்க போகுதுன்னு தெரியல. அந்த உள்ள வெளியில போன பக்கி எல்லாம் உள்ள வந்து நல்லாவே இல்லை கைஸ். உடனே அப்பையும் பாத்தீங்கன்னா முத்துவோட வாய்ஸ் தான் அதிகமா இருக்குது. எங்க இருந்தாலும் முத்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறாரு. அவரோட பேச்சுதான் எல்லாரும் கேட்கணும். அப்பதான் அவர் எந்த இடத்துலயும் அவர் தான் வாய்ஸ ரைஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கூட இந்த ப்ரோமோ 2ல பாருங்க, இந்த 16 நாளைக்கு என்ன முடியுமோ அதை என்ன செய்வோம், இறங்கி செய்வோம் அப்படிங்கிறாரு. இது நாள் வரைக்கும் இறங்கி செய்யலையாட்டு இருக்கு. இந்த 16 நாள் தான் இறங்கி செய்ய போறாராமா. ஷோ சாமி, முத்து யாரையுமே பேச அவங்கவுங்க கருத்துக்களை கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே முத்து. நீங்களே எல்லா இடத்துலயும் பேசிட்டு போயிடுறீங்களே. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கும்ல. இதை நம்மளோட சஜஷனா சொல்லணும்னு நினைப்பாங்க இல்லையா? கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க எல்லாத்துக்கும். எல்லா இடத்துலயும் நீங்களே பேசினா எப்படி? ஆல்ரெடி நீங்க எல்லாம் பேசி பேசி மக்கள் மனசுல இடம் பிடிச்சாச்சு. சரியா? சும்மா எல்லாம் ஐயோ சாமி, என்ன சொல்றதுன்னே தெரியல. கமெண்ட்ஸ்ல வேற என்னமோ உருட்டுறாங்கன்னு வேற எனக்கு அனுப்புறாங்க. உருட்டுவோம். இன்னும் 16 நாள் தானே உருட்ட முடியும். உருட்டிக்கிட்டே இருப்போம். சரியா? அப்புறம் வேற என்ன, எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ப்ரோமோ 2ல இதான் நடக்குது. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வர்றாங்க அப்படின்னு சொல்லி தீபக் சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சௌந்தர்யா ஷாக் ஆகுறது வந்து எனக்கு வந்து கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணை தான் இனி எல்லாம் வச்சு செய்ய போறாங்க. அதான் உண்மை. ஏற்கனவே இந்த 7 பக்கிகளுக்கும் அவளை சுத்தமா பிடிக்காது. இனி வெளியில இருந்து உள்ள வர்றதுகளும் வந்து பாத்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு நிறைய பிஆர் டீம் இருக்கு. எதாவது உளர போகுதுங்க. அங்க ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது. பிக் பாஸ் இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு, சண்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி. கேவலமா இருக்குது. ஆக்சுவலா அந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல கைஸ். சண்டை கட்டினாதான் நல்லதா? ஏன்னா போன சீசன்ல அர்ச்சனா வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணாங்க. சீசன் 4ல ஆரி ரைஸ் அவுட் பண்ணாரு. இல்ல, எனக்கு புரியல. நார்மலா இருந்தா விட மாட்டாங்களா? சண்டை போட்டாதான் பிக் பாஸா? எனக்கு தெரியல.